இந்த அடையோட வெள்ளமும் வெண்ணையும் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அந்த தேங்காய் சட்னியில் தேங்காய் போட்டிங்களா? ஆமாம் சார், தாலி அது இன்னும் தூக்கலாக இருக்குது. எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஷெஃப் தினாஸ் கிச்சன். இன்றைக்கி எந்த ஊரில் சுற்றிட்டு இருக்க நினைக்கிறீங்களா? நம்ம கும்பகோணத்தில் தான் இருக்கும். எனக்கு வந்து நல்ல ஒரு டிஃபன் ஐட்டம் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரிப்பரேஷன், அதாவது அடையும் அதுக்கப்புறம் தொட்டுக்க வந்து ஒரு தேங்காய் சட்னி. என்னடா தேங்காய் சட்னி ஸ்பெஷலாக நினைக்காதீங்க. இங்கே இந்த தேங்காய் சட்னி பண்ணால் இந்த கடை ஆரம்பித்த காலத்துலேருந்து இன்றைக்கி இந்த அடையும் இந்த தேங்காய் சட்னியும் பண்ணிட்டு வராங்க. இந்த ரெசிபி நமக்கு எங்கே போய் கற்றுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, மங்களாம்பிகா காஃபி அண்ட் டிஃபன் சென்டர். இங்கே போயிட்டு தான் இந்த ரெசிபி பற்றி நிறைய விஷயம் கிடைச்சி போகிறோம். இந்த ரெசிபி அவங்க கடை ஆரம்பித்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு வராங்க. விக்னேஷை மீட் பண்ணி இந்த ரெசிபியோட நூக்கம் இல்லை, எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது, இந்த நிறைய விஷயம் கிடைச்சி போகிறோம். பொதுவாக தேங்காய் சட்னினா எல்லா இடத்துலையும் பச்சை மிளகாய் போட்டு தான் பண்ணுவாங்க. நம்ம கடையில் வந்து தேங்காய் சட்னியோட சக்கப்பு மிளகாயும் போட்டு அரைக்கிறோம். அந்த சக்கப்பு மிளகாய் சட்னி போடும்போது நம்ம தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் போட்டு தாளிப்பு போடுறோம். அது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த அடை வந்து ப்ரோட்டீன் ரிச் ஃபுட்டு. நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டுலேயே அந்த அடையில் வந்து நம்ம எல்லா வகையான பருப்பு போடுறோம், அதோட கோதுமையும் சேர்த்து போடுறோம். அந்த கோதுமை எதுக்கு போடுறோன்னா அந்த அடை வந்து சாஃப்டாக இருக்கணுங்கிறதுக்காக. இன்னொன்று, நம்ம அடை வாக்கும்போது மொத்தமாக வாக்கக்கூடாது, மெல்லிஸாக வாக்கணும். ஏன்னா அப்போ தான் மேலே உங்களுக்கு வந்து அந்த முறுமுறுப்பு இருக்கும், உள்ளே அந்த சாஃப்ட்னஸ் கொடுக்கும். பொதுவாக மற்ற கடைகளில் வந்து அடையவியல் வந்து என்றைக்கா ஒரு நாள் தான் ஸ்பெஷலாக இருக்கும். நம்ம கடையில் வந்து அடையவியல் எல்லா நாளுமே கிடைக்கும். நிறைய யூனிக்கான விஷயம் காமிச்சிடுவேன். அதே மாதிரி தான் இந்த ரெசிபியும். வாங்க போகலாம். வணக்கம் சார். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்குங்க சார். ரொம்ப சந்தோஷம். உங்களோட ஹோட்டல் ஒரு பெஸ்ட் ரெசிபி இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறீங்க. அது நீங்களே சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து நம்ம அடை பண்ண போகிறோம். அடைக்கு வந்து பொதுவாக அவியல் நம்ம கொடுக்குறது. இன்றைக்கி வந்து நம்ம வீடியோக்காக ஸ்பெஷலாக வந்து தேங்காய் சட்னி சிகப்பு மிளகாய் போட்டு அரைச்சி பண்ண போகிறோம். பச்சை மிளகாயோட சிவப்பு மிளகாய் சட்னி இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இந்த காரம் அந்த சுருக்குன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். ஓகே. ஸோ இந்த அடை சொல்லும் போது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா நம்ம என்னென்ன போட்டுலாம் அரைக்கிறீங்க? ஏன்னா இந்த அடை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நம்ம உடம்புக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நல்ல ஒரு ப்ரோட்டீன் உள்ள ஒரு பொருள். ஆமாம் சார். ஏன்னா பருப்பு இருக்குது, எல்லா விதமான பருப்பு அதில் இருக்கிறதுனால நமக்கு ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்போ இதில் வந்து கோதுமை சேர்க்கறதுக்கான காரணம்? கோதுமை வந்து நமக்கு ஹெல்த்துக்கு முதல்ல நல்லது. இன்னொன்று வந்து அடை சாப்பிட்டு கொடுக்கும். ஓகே, சரி. அப்போ பண்ண ஆரம்பிக்கலாம். சரி. அடை சொல்லும் போது எல்லாரும் அவியல் தொட்டு சாப்பிட்ருப்பீங்க. ஆனால் அவியலோட ஒரு பெஸ்ட்டான ஒரு சைட் டிஷ் எதுக்கிட்டீங்கன்னா வெண்ணெய். நல்லா வெண்ணெய், அதுக்கப்புறம் வெல்லம், நாட்டு சக்கரை. ஆமாம். இது ரெண்டு தொட்டு சொட்டா அப்படியே இறங்கிட்டே இருக்கும். சுடு சுடு சாப்பிடணும். அதான் பெஸ்ட்டு. சரி, எனக்கு வந்து வந்து அடை வாக்கும்போது தேங்காய் ஊற்றி பார்த்தா இன்னும் சூப்பராக இருக்கும். அப்படிங்களா? ஆமாம், நம்ம தேங்காய் யூஸ் பண்ண போகிறோம். டன். அப்போ பண்ண ஆரம்பிச்சிடலாம். பண்ணலாம் சார். அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் சொல்லுங்கள். அடைக்க தேவையான பொருட்கள்: பச்சரிசி ஒரு டம்ளர், புழுங்கரிசி ஒரு டம்ளர், கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, பச்சைப்பயிறு, கோதுமை, உளுந்து. இது எல்லாமே கால் டம்ளர். இதோட ஒரு 20 கிராம் பெருங்காயம், 150 கிராம் சிகப்பு மிளகாய், தேவையான அளவு உப்பு. தேங்காய் சட்னி தேவையான பொருட்கள்: ஒரு முழு தேங்காய் துருவி எடுத்து வச்சுக்கணும், ஒரு 10 சிகப்பு மிளகாய், கொஞ்சோண்டு பெருங்காயம், உப்பு, 150 கிராம் பொட்டுக்கடலை, தாளிப்புக்கு கடுகு, கார்டியா தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு. சரி, இப்போ தேவையான பொருட்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம் சார். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபஸ்ட்டு அதை நம்ம எல்லா பொருட்களும் போட்டு ஊற வச்சுக்கலாம் சார். ஊற வைக்காமல் அரைச்சோன்னா நமக்கு அந்த உபரி கிடைக்காது. இன்னொன்று உனக்கு வயிற்று பிரச்சனை கொடுக்கும். அதனால் நம்ம எப்போதுமே ஒரு 4 to 5 hours ஊற வச்சுட்டு தான் நம்ம அரைக்க கொடுக்கணும். ஓகே, அதான் என்னென்ன போட்டு அரைச்சிக்கிறீங்க சொல்லுங்கள். பச்சரிசி, புழுங்கரிசி, கடலப்பருப்பு, துவரம்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பச்சைப்பயிறு, கோதுமை இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஊற வச்சிருக்கோம். ஒரு 4 hours 5 hours ஊற வச்சிடும். ஓகே, நல்ல கடலப்பருப்பு ஊறி இருக்கிறோம். ரைட். அந்த கோதுமை இதெல்லாம் நல்லா ஊர் இருக்குது. இப்போ நீங்கள் அரைச்சிட்டு காமிக்கிறீங்களா? இப்போ இந்த மிளகா இதில் போட்டலாம் சார். எவ்வளோ மிளகா வேணும் உங்களுக்கு? 150 கிராம். 150 கிராம்னா ஒரு 30 மிளகா. சரி, ஓகே. ஃபைனா? பெருங்காயம் கட்டி, உப்பு இதெல்லாம் போட்டு அரைச்சிடும். சரி, அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன். இப்போ இது அரைக்கிற பக்கம் எப்படி குறவணுமா? இல்லை, கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் சார். ஒரு 90% அரைச்சிடணும். அப்போ அரைச்சிட்டு காமிங்க. ஃபைன். மாவு அரைச்சி வந்துருச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு தேங்காய், கருவேப்பிலை, கொத்தமல்லி போட போகிறோம். கருவேப்பிலை, கொத்தமல்லி. ஓகே, எடுத்து காமிங்களா அந்த அரைச்ச பக்கத்தை? பாருங்க,
அது அந்த குறக்குற பக்குவம். ஆமாம் சார், 80 to 90%. 80 to 90%. அந்த குறக்குற பக்குவத்தை கரெக்டாக அரைச்சி வச்சிருக்காங்க. சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த அடைன்னு சொல்லும்போது வெங்காயத்தெல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி நீங்கள் போடுவீங்களா? அது சில பேர் கேட்டாங்கன்னா நம்ம போட்டு தரோம். ஆனால் நீங்கள் ரெகுலர் வந்து இது கிடையாது. என்ன காரணம்? இப்போ வெங்காயம் சேர்த்து போடலாமா? இல்லை, வெங்காயம் போடுறது இல்லை சார். என்ன காரணம்? கடைகளில் பெரும்பாலும் கேட்குற வெங்காயம் இல்லாமல் தான் கேட்குறாங்க, அதனால நம்ம வெங்காயம் அதில் போடுறது கிடையாது. அப்படி சில பேர் கேட்டாங்கன்னா நம்ம தனியாக வெங்காயம் மேலே போட்டு கொடுத்துருவோம். தருவீங்க. ஃபைன், ஓகே. அப்போ போட்டலாமா? போட்டலாம் சார். என்ன வேணும் உங்களுக்கு? தேங்காய் கொஞ்சம் உண்டு. சரி, ஓகே. கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொத்தமல்லி இந்தாங்க. ஓகே. இது கூட வேறு என்ன போடுறோம்? அவ்வளோதான் சார். பெருங்காயம் போடாச்சு, உப்பு போடாச்சு. வைக்கிறோம். ஓகே. நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு சட்னி கையோட ரெடி பண்ணணும். ஏன்னா தோசை ரெடி பண்ணிட்டு சட்னி ரெடி பண்ணி தோசை அடை ஆறி போயிடும். ஓகே. அதனால் நம்ம வந்து இதோட சேர்த்து நம்ம சட்னி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். சுட இந்த தண்ணி அப்படி சொல்லுங்கள். ஓகே, ஃபைன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்போ அந்த அடைக்கு வந்து மாவு எப்படி அரைக்கிற பக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். சிம்பிள், ஈஸி. ஆனால் இன்றைக்கி வந்து இவங்களோட பக்குவத்தில் பண்ணுற அந்த அடையை வந்து உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம தேங்காய் சட்னி ரெடி. ஓகே. இப்போ இந்த தேங்காய் சட்னிக்கு நீங்கள் என்ன ரேஷியோவில் அரைப்பீங்க, அளவுகள் சொல்லுங்கள். ஓகே. ஏன்னா ஹோட்டலோட தேங்காய் சட்னினவே அது ஒரு தனி ஒரு சுகம். நம்ம கடையில் வந்து தேங்காய் சட்னி ஸ்பெஷல். சரி, அதை எப்படி பண்ணுறீங்க? தேங்காய் சட்னி வந்து 1 கப் தேங்காய் சட்னி, 1/4 கப்பு பொட்டுக்கடலை, ஒரு 10 வரமிளகா. 10 வரமிளகா, இதுதான் மெஷர்மெண்ட். ஸோ ஓகே. இது அரைக்கிறது, இந்த தேங்காய் சட்னி அரைக்கும் போது சில பேர் அந்த தோலோட திருவி எடுக்கணும், மேலே தோல் இல்லாமல் எடுத்துக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பக்குவம் எதனா வச்சுருக்கீங்களா? அதே மாதிரி அரைக்கிற பக்குவத்தை சொல்லுங்கள். ஓகே சார். அரைக்கிறது வந்து நம்ம 90% ஃபுல்லாகவே அரைச்சிடணும். ஏன்னா அப்போ தான் அந்த மிளகாயும் சேர்ந்து அதோட அரையும். இல்லைன்னா அந்த மிளகா சில அந்த தோல்லாம் அப்படி தெரியும் அதில். ஓகே. நம்ம ஃபுல்லாக அரைக்கும் போது தான் மிளகா ஃபுல்லாகவே அரைஞ்சிடணும். ஸோ அதனால் வந்து நல்லா அரைச்சிடலாம். சரி, ஓகே. அப்போ எனக்கு அரைச்சிட்டு காமிக்கிறேன் சார். அரைச்சி தாளிப்பு போட்டு அதுக்கப்புறம் அப்படியே தோசைகளுக்கு போகிறோம். இன்னைக்கு சுட அடை கூட இந்த சட்னியும் தொட்டு சாப்பிட போகிறேன். மை ஃபேவரட் பட்டர் அண்ட் வெல்லம் 2 தொட்டு சாப்பிட போகிறேன். ஓகே. சார், நம்ம தேங்காய் சட்னி அரைச்சி தாளிப்பு போட்டு வச்சாச்சு. அப்புறம் தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியது. ஓகே. அடை தோசை. சார், அந்த தாளிப்பில் என்னென்ன போட்டிருக்கீங்க? தாளிப்பு வந்து நம்ம காடியா தேங்காய் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு வெடிச்சோடனே உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து சிவப்பு மிளகாய், கருவேப்பிலை செப்பம்போது தாளிக்கிற மாதிரி வீட்டில் எப்படி சட்னி தாளிப்பாங்க அதே மாதிரி. ஓகே. இப்போது இந்த இடத்துல வந்து அந்த சட்னியை வந்து கொஞ்சம் லைட்டாக நீங்கள் குறைக்குறதா அரைச்சிருக்கீங்க. இப்போ இந்த சட்னிக்கு வந்து நான் பர்டிகுலராக எதுக்கு கேட்குறேன்னா, தேங்காய் நான் ஏன் ஊற்றி தாளிக்கிறீங்க, என்ன காரணம்? தேங்காய் வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இன்னொன்று வாசனை. விஷயம். சரி, ஓகே. மாவு அடைக்க வந்து நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி தான் வாக்க போகிறோம். அப்படி. ஆமாம். ஸோ அந்த வாசனை கம்மமாக வளர்றதுக்கு அதே தான். ஃபைன். அப்போ வாங்க அந்த சட்னி எடுத்துகிட்டு போயிடுறேன். ஓகே சார். மாவு எடுத்துகிட்டு போகிறேன். அப்படி தோசைகளை ஊற்ற போகலாமா? போகலாம் வாங்க. ஃபைன். பக்கத்தில் நிற்கும்போது பயங்கர சூடாக. ஆமாம் சார். ரொம்ப நாள் ஆச்சு தோசைகள் நின்று வேலை செஞ்சு. நான் கூட ஒரு தோசை போடலாம் பார்க்குறேன். எனக்கு கொஞ்சம் இடம் கொடுங்கண்ணே. சரிங்க சார். உங்கள் மாவு கொஞ்சம் வச்சுருக்கீங்க, நான் தோசை போட்டு பார்க்குறேன். எல்லாமே தோசை அடை போடும்போது அந்த ஈவனாக அந்த இதாகிடணும். தேங்காய் போதுமா? அது இன்னும் கொஞ்சம் வேணும். இன்னும் வேணும். போதும். நீங்கள் பாருங்கள், எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்கள் அடை தருவீங்க, நான் எடுத்து வச்சுருக்கேன் ரெடியா. இன்னொன்று சூடு அதிகமாச்சுன்னா உங்களுக்கு அந்த பின்னாடி வந்து கருகி போயிடும். ஓகே. இந்த கலர் வராது. இந்த கலர் வராது. சரி, ஓகே. இது ரெடியாக இருக்கு நினைக்கிறேன். ஓகே. ரெண்டுமே ஒரே கலர். ஆமாம் சார். ஆமாம். இந்த அடையோட வெல்லமும் வெண்ணையும் போட்டு சாப்பிட்டோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. தேங்க்யூ சார். இந்த சேப்பு மிளகாய் சட்னி எங்கேயுமே இருக்காது, நம்ம கடையில் தான் ஸ்பெஷல். எல்லா இடத்துலையும் பச்சை மிளகா தான் போடுவாங்க. நம்ம தான் சேப்பு மிளகா போட்டு பண்ணுறது. செம்ம ஐட்டு இது. இது பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல
அந்த தேங்காய் சட்னியில் தேங்காய் எண்ணெய் போட்டிங்களா ஆமாம் சார், தாளிப்பு. அது இன்னும் தூக்கலாக இருக்குது. அந்த காஞ்ச மிளகாய் காரம் எல்லாமே சூப்பராக இருக்குது, ஃபர்ஸ்ட் கிளாஸ். அதே மாதிரி அடையும், அடை பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஈவனாக வந்து ரெடியாக இருக்குது. தேங்காய் வச்சு நான் போட்டு பண்ணதில்லை. நான் பட்டர் போட்டிருக்கேன், நெய் போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் ரீஃபைன் ஆயில் போட்டிருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். ஐம் ஷூர் டெஃபினட்டாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். இங்கே வரும்போது இவங்களோட ரெசிபி இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாங்க. அதனால தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள், ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் கொடுங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். சரி, உங்கள் ஃபோன் நம்பர் தெரியுங்களா? சரிங்க சார். நீங்கள் வீட்லேயே இந்த அடையை ட்ரை பண்ணி பாருங்கள். சட்னி கண்டிப்பாக சட்னி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். எங்கள் கடைக்கு வந்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். நம்ம இட்லி பொடி, பருப்பு பொடி, பூண்டு தொக்கு, இந்த மாதிரி எல்லா ஊற வகைகள் பண்ணுறோம். என்னோடய மொபைல் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். 9894793031. அப்புறம் வந்து சில கஸ்டமர் வந்து வெப்சைட்டும் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக நம்ம வெப்சைட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். mctckumbakonam.co.in mctckumbakonam.co.in. நீங்கள் அதுலேயும் விசிட் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த அடையும் தேங்காய் சட்னி தொட்டு சாப்பிட்டேன். அந்த வெண்ணெய் தரேன். வெண்ணெய் கொடுங்க. என்ன நம்ம ஃபேவரட் ஹோட்டல் கொடுத்துடல. ஏய், சூப்பர் காம்போங்க சட்னி. எதுவும் மை ஃபேவரட் ஆல்வேஸ் பட்டர்னு நான் அடிச்சுக்கிறேன். இன்றைக்கி இனிமேல்ட்டு வந்து இந்த தேங்காய் சட்னியும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐம் ஷூர் டெஃபினட்டாக இந்த மாதிரி நல்ல நல்ல ரெசிபியில் காமிச்சிட்ருக்கேன். ஒரு கை பக்குவத்தில் சின்ன சின்ன வித்தியாசங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இதே மாதிரி நான் இன்னொரு நாள் இன்னொரு ஊரில் ஒரு புது ரெசிபி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். சி பாய், டேக் கேர்.